السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهل أتاك نبأ الخصم إذ تسوروا المحراب إذ دخلوا على داود ففزع منهم قالوا لا تخف خصمان بغى بعضنا على بعض فاحكم بيننا بالحق ولا تشتت واهدنا إلى سواء الصراط. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يتولى أحد فيحسن وضوءه ويسبغه ثم يأتي المسجد لا يريد إلا الصلاة فيه إلا تبشبش الله به كما يتبشبش أهل الغائب بطلعته. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வருகிற உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள், ஆண்டோர் சான்றோர் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக முன்னேற்றத்தில் பள்ளிவாசல்களின் பங்கு என்கின்ற கருப்பொருளை ஒட்டி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனை வழிபடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களைத்தான் நாம் அரபியில் மஸ்ஜித் என்று குறிப்பிடுகிறோம். தமிழில் அதை பள்ளிவாசல் என்று மொழிபெயர்க்கிறோம். மஸ்ஜித் என்கின்ற சொல்லுக்கு தொழுமிடம், சஜிதா செய்யுமிடம் என்பதுதான் பொருள், நேரடி பொருள். அதிலும் குறிப்பாக சஜிதா செய்யுமிடம் என்பதுதான் நேரடி பொருள். சஜிதா என்பது தொழுகையின் மிக முக்கியமான அங்கம் என்கின்ற அடிப்படையில் அதையே தொழுமிடத்திற்கு பெயராக சஜிதா செய்யுமிடம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் தொழுமிடம் என்றுதான் அதற்கு நாம் பொருள் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய தமிழ் வழக்கிலே பள்ளிவாசல் என்று நாம் சொல்கிறோம். பொதுவாக பள்ளி என்கின்ற சொல் கல்வி கற்பிக்கக்கூடிய இடத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. தமிழில் பள்ளி என்பது பெரும்பாலும் கல்வி கற்கக்கூடிய அல்லது கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த கட்டுமானத்திற்குத்தான் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வழிபாட்டு தலத்திற்கு சூட்டியிருக்கிறோம் என்றால், ஆரம்ப காலத்தில் பள்ளிவாசல்கள் எந்த நோக்கத்திற்காக பயன்பட்டு வந்ததோ அதை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட மொழிபெயர்ப்பு தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பள்ளிவாசல் என்பது வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக அறிவு போதிக்கப்படும் இடமாக பள்ளிவாசல்கள் இருந்ததை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. முஸ்லிம் சமூகத்திற்கு பள்ளிவாசல் எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் முதலில் இறைவனை வழிபடுவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட ஆலயம் என்பது மக்காவில் உள்ளது என்று குர்ஆன் சொல்கிறது. அதாவது காபா என்கின்ற ஆலயத்தை யார் எழுப்பினார் என்கின்ற கேள்வியோடு நாம் காபாவினுடைய வரலாற்றுக்குள்ளே போனால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சில பேர் சொல்வார்கள். அதற்கு முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். இன்னும் சில பேர் வானவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது என்றும் சொல்வார்கள்.
மொத்தத்தில் மனிதன் இந்த உலகத்தில் தோன்றும் போது அவனுக்கு வழிபாட்டு தலம் என்பது மிகவும் அவசியமானது. வானவர்கள் கட்டினார்கள் இல்லை என்பதை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பினார்கள் என்று வைத்துக்கொண்டால் பள்ளிவாசல் என்கின்ற அந்த கட்டுமானம் என்பது மனித சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது. அதனால் தான் முதலாவது மனிதரின் தோற்றத்தோடு சேர்ந்து பள்ளிவாசலும் தொடங்கி இருக்கிறது என்று வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்திற்காக மதீனாவிற்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்லும் போது என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள்? இறைவா, சிறந்த இடமான இந்த மக்காவிலிருந்து நான் வெளியேறுகிறேன். மிகச்சிறந்த இடமான ஒரு இடத்தில் என்னை குடியமர்த்து என்று சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் வெளியே சென்றார்கள். அவ்வாறு அவர்கள் சென்ற அந்த இடம்தான் மதீனா என்று நாம் சொல்கிறோம். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பு, மதீனாவுக்குள்ளே நுழைவதற்கு முன்பு குபா என்கின்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தங்கியிருந்த அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும். மதீனாவுக்குள்ளே அவர்கள் நுழைவதற்கு முன்பே இடைவழியில் ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்குள்ளே போய் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா மஸ்ஜித் நபவி என்கின்ற ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். அப்போ தமக்காக தங்குமிடம் தயார் செய்யப்படுவதற்கு முன்பே சமூகத்திற்கு ஒரு இல்லம் தேவைப்படுகிறது. அது பள்ளிவாசல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றத்தோடு சேர்ந்து பள்ளிவாசல் உருவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்குமிடம் முடிவாவதற்கு முன்பு அவர்களால் பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த சமூகத்திற்கு பள்ளிவாசல் எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, பள்ளிவாசலுடைய பணி என்ன? பள்ளிவாசலுடைய அடிப்படை பணி என்பது அங்கே வழிபாடுகள் நடக்க வேண்டும் என்பது. இபாதத்துகள் அங்கே நடக்க வேண்டும். இபாதத்துகள் நடைபெறாமல் பள்ளிவாசல் பூட்டி வைக்கப்படக்கூடாது. இஸ்லாமிய ஷரியாவில் ஃபிக்ஹில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, பாதுகாப்பு நோக்கம் என்கின்ற விஷயத்தை தவிர பள்ளிவாசல் பூட்டி வைக்கப்படக்கூடாது. பாதுகாப்பு என்கின்ற நோக்கத்திற்காக பூட்டி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த நோக்கம் இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசல் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய ஷரியாவில் பள்ளிவாசலுடைய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒமன் அஸ்லமு மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹி அன் யுத்கர ஃபீஹா இஸ்முஹு. அல்லாஹ்வுடைய பெயர் பள்ளிவாசலில் நினைவு கூறப்படுவதை தடுத்து நிறுத்துபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை தடுப்பது என்பது மிக மோசமான செயல், மோசமான அநீதி, பாவம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ பள்ளிவாசலை பூட்டி வச்சுக்கிறது கூட ஒரு வகையில் வழிபாடு நடக்காமல் பள்ளிவாசலை இழுத்து மூடுவதாக அர்த்தமாகிறது. எனவேதான் தேவையில்லாமல் பள்ளிவாசலை பூட்டி வைக்கக்கூடாது என்று ஃபிக்ஹில் ஒரு சட்டம், முக்கியமான சட்டம் இருக்கிறது. இன்னைக்கு பாதுகாப்பு போன்ற நோக்கங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் இரவு நேரத்தில் பூட்டி வைக்கிறோம். அதில் பகலில் கூட சில நேரங்களில் பூட்டி வைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக. இது அல்லாமல் இந்த நோக்கம் இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலை பூட்டி வைக்கிறது தப்பு. ஏனென்றால் அங்கே வழிபாடுகள் நடக்க வேண்டும். பூட்டி வைப்பது என்பது வழிபாடுகளை தடுப்பதாக ஆகிவிடுகிறது என்று மார்க்கம் சுட்டிக்காட்டுகிறது. அப்போ பள்ளிவாசலுடைய அடிப்படை நோக்கம்ங்கிறது வழிபாடுகள் அங்கே நடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதே நேரத்தில் வழிபாடுகளோடு பள்ளிவாசலுடைய பணி சுருங்கிவிட, அதையும் தாண்டி பள்ளிவாசலுடைய பங்களிப்பு என்பது இந்த சமூகத்திற்கு பல வகைகளில் இருப்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு அதற்கு பிறகுள்ள மற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் பள்ளிவாசல் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தோழர்களே, பள்ளிவாசல் என்பது அறிவை போதிக்கும் கலைக்கூடமாக திகழ்ந்திருக்கிறது. பள்ளிவாசலுடைய பணி
வழிபாடுகளுடன் சேர்த்து சமூகத்திற்கு அறிவூட்டுவது, மக்களுக்கு கல்வி போதிப்பது என்பது பள்ளிவாசலுடைய பணியாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக, ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், அல்லது நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பள்ளிவாசலுக்கு அவர் சென்றதில்லை. இந்த நோக்கத்திற்காக மட்டும், இந்த ஒற்றை நோக்கத்திற்காக மட்டும் ஒருவர் காலையில் பள்ளிவாசலுக்கு செல்வாரேயானால் அல்லாஹ் அந்த மனிதருக்கு என்ன கொடுக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானலஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜத்துஹு. எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவாக நிறைவேற்றப்பட்ட ஒரு ஹாஜியினுடைய நற்கூலி அவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். குறையில்லாமல் பழுதில்லாமல் நிறைவேற்றப்பட்ட முழுமையான ஒரு ஹாஜி ஒருவருடைய நன்மை அவருக்கு கிடைக்கிறது. என்ன? பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை போய் கற்றுக்கறணும், அல்லது நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும் ஒருவர் பள்ளிவாசலுக்காக வருவாரேயானால் அவருக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் முழுமையான குறையில்லாத ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு ஹாஜியினுடைய நன்மை கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் ஒரு திண்ணை பகுதியை ஒதுக்கி அங்கே சில சஹாபாக்களை எப்பொழுதும் தம்முடன் வைத்திருந்தார். அவங்கள்ட்ட தான் முதல்ல தங்களுக்கு வரக்கூடிய வகையை சொல்லுவாங்க, தங்களுடைய பொன்மொழிகளை அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய அறிவு பேழைகள் தான் இன்றைக்கு ஹதீஸ்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மக்களின் மூலமாக கிடைத்தது தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, ஏறத்தாழ என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஹிஜ்ரி 459 பகதாதில் நிலாமியா என்கின்ற பெயரில் ஒரு கலைக்கூடம், கல்விக்கூடம் நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை ஏறத்தாழ அறிவு பணியை போதிக்கக்கூடிய, அறிவை போதிக்கக்கூடிய பெரும்பணி என்பது பள்ளிவாசல்களுடைய தாழ்வாளங்களில் தான் நடந்தது, பள்ளிவாசலுடைய முற்றங்களில் தான் நடந்து கொண்டிருந்தது. அங்கே தான் ஹதீஸ், குர்ஆன், தப்சீர், ஃபிக்ஹ் போன்ற எல்லா விதமான கலைகளும் போதிக்கப்பட்டது பள்ளிவாசலுடைய தாழ்வாரங்களில் வைத்துத்தான், பள்ளிவாசலுடைய முற்றங்களில் வைத்துத்தான். இன்னைக்கு நாம் பெரிய பெரிய இமாம்கள் என்று கொண்டாடுகிறோமே, அவர்களெல்லாம் உருவானது என்பது பள்ளிவாசலுடைய முற்றங்களில் வைத்து படித்தவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், இதுபோல ஹதீஸ் கலை வல்லுநர் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய பாடம் என்பது இந்த பள்ளிவாசல்களை வச்சு நடந்தது தான். அங்கே படித்தவர்கள் தான் பெரும் பெரும் மேடைகளாக உருவானார்கள். இன்னும் சொல்ல போனால் அங்கே வெறும் குர்ஆன், ஹதீஸ், தப்சீர் இது போன்ற கலைகள் மட்டும் போதிக்கப்படவில்லை, உலகியல் விஷயங்களும் சேர்த்து கற்பிக்கப்பட்டது. வரலாறுல நம்ம பார்க்குறோம் அருமையான தோழர்களே, அங்கே கணிதம் போதிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவம், வானவியல் இது போன்ற எல்லா கலைகளும் பள்ளிவாசலுடைய முற்றங்களில் வைத்துத்தான் போதிக்கப்பட்டதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுது. இன்னைக்கு முஸ்லிம் அறிஞர்களில், விஞ்ஞானிகளில் யாரை நாம் முன்னோடிகளாக சொல்கிறோமோ அவர்கள் அனைவரும் உருவான இடம் என்பது பள்ளிவாசலுடைய தாழ்வாரங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. யாரையெல்லாம் நம்ம விஞ்ஞானிகள் என்று போற்றுகிறோமோ முஸ்லிம்களில், அவர்கள் அனைவரும் உருவான இடம், அவர்களை உருவாக்கி கொடுத்த அந்த பெரும் பேறு என்பது பள்ளிவாசல்களுக்கு தான் கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த, மிக மிக பழமையான பல்கலைக்கழகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோழர்களே, கேம்பிரிட்ஜ் கிடையாது, ஆக்ஸ்போர்டு கிடையாது. ஆக்ஸ்போர்டெல்லாம் உருவாகுவதற்கு 200-300 வருடங்களுக்கு முன்பு முஸ்லிம் பல்கலைக்கழகங்கள் உருவாகிவிட்டன. இந்த உலகத்திலேயே தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக புராதனமான பல்கலைக்கழகங்கள், முதலாவது
பல்கலைக்கழகம் என்பது துனிசியாவில் இருக்கக்கூடிய ஜாமியாத்து ஜைத்தூனா இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டது என்றால் கிபி 737 ஹிஜ்ரி 120 கிபி 737 துனிசியாவினுடைய ஜாமியாத்து ஜைத்தூனா இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொராக்கோ நாட்டினுடைய ஜாமியாத்துல் கரவியில் கிட்டத்தட்ட துனிசியாவினுடைய ஜாமியத்து ஜெய்தூனாவுக்கு ஒரு 125 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 859 ரெண்டாவதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் என்பது ஜாமியத்துல் கரவியில் ரெண்டாவது. மூணாவது கிபி 970 எகிப்தில் நிர்மாணிக்கப்பட்ட அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன பெரிய விஷயம்னா, இந்த 3 பல்கலைக்கழகங்களும் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட போது அது பள்ளிவாசல்களாகத்தான் இருந்தன. ஜாமியுல் அஸ்ஹர் என்று தான் அதற்கு பெயர். அதாவது அல் அஸ்ஹர் ஜும்மா பள்ளிவாசல் தான் அதுக்கு பெயர். அதே போல் ஜாமியத்து ஜெய்தூனா என்பது ஜெய்தூனா ஜும்மா பள்ளிவாசலாகத்தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அது ஒரு கலைக்கூடமாக, கல்விக்கூடமாக, பல்கலைக்கழகமாக விஸ்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அப்படின்னா அறிவு பணியை போதிக்கக்கூடிய அந்த பெரும் பொறுப்பை பள்ளிவாசல்கள் தான் வைத்திருந்தன என்பதை நமக்கு இந்த செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். ஆக அருமையான தோழர்களே, பள்ளிவாசலுடைய பெரும் பணிகளில் வழிபாட்டு விஷயம் மாத்திரமல்ல, அறிவை போதிக்கக்கூடிய பணி என்பது அடுத்து வருகிறது. தோழர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன பாடம், நாம் இதிலிருந்து என்ன படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தோழர்களே, மார்க்க அறிவுடன் கூடிய தொடக்க பள்ளிகள் பள்ளிவாசல்கள் தோறும் அதற்கு பக்கத்தில் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலிருந்து அந்த எழுத வாசிக்க தெரியாத நிலை இருக்குது பாருங்க, அந்த நிலையை அகற்றுவதற்காக பள்ளிவாசல்களுடன் இணைந்த பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகிறது. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பள்ளிவாசலே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக அதற்கென்று பல்வேறு கட்டுமானங்கள் வந்ததற்கு பிறகு பள்ளிக்கூடம் என்றும் கல்லூரிகள் என்றும் பல்கலைக்கழகங்கள் என்றும் அரசாங்கம் எடுத்து நடத்த ஆரம்பித்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிவாசலுடைய பணி சுருங்கி போய்விட்டது. வெறும் வழிபாட்டு விஷயங்கள் மாத்திரம் என்பதோடு நின்றுவிட்டது. ஆனால் அப்படி இல்லாமல் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே பள்ளிவாசல்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள் என்கின்ற ஒரு நிலைமையை மறுபடி உண்டாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லணும் தோழர்களே, 90களுடைய இறுதி பகுதியில் கோவையில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்துச்சு. அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஏதோ அரசாங்கத்தின் மூலமாக ஒரு உதவி செய்வதற்காக வேண்டி எந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசுக்கு வேலை கொடுக்கிறதாக, ஒரு வாரிசுக்கு வேலை கொடுப்பதாக அரசாங்கம் இறங்கி வந்தது. ஆனால் அன்றைக்கு அரசாங்கத்தினுடைய இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு படித்தவர்கள் அந்த குடும்பத்தில், அதாவது 10வது படித்தவங்க கூட அந்த குடும்பத்தில் இல்லைங்கிற ஒரு வருத்தமான செய்தியை நாம் அன்றைக்கு படித்தோம். இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கலாம், ஆனாலும் போதுமான அளவிற்கு மாறிவிட்டதா என்றால் அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே பள்ளிவாசல்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள், பள்ளிக்கூடம்னா பெரிய அளவில் மேல்நிலை HSC வரைக்கும் நடத்தணும் அவசியம் கிடையாது. ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் ஒரு 5வது வரைக்கும், ஒரு 8வது வரைக்கும் இது போன்ற ஒரு பள்ளிவாசல் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்படுதுன்னா, எழுத்தறிவை கொடுப்பது மட்டும் நோக்கமல்ல, அந்த காலகட்டங்களிலேயே இஸ்லாமிய பயிற்சியையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, வெளியில் போய் படிக்க போதுங்க பிள்ளைங்க, இஸ்லாமிய பயிற்சி, இஸ்லாமிய கல்வி அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அதற்கென்று சில பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கின்றன, அங்கே எல்லாத்துக்கும் இடமும் கிடைக்காது. அப்போ எனவே அந்த குறையை போக்குவதற்காக குறைந்தபட்சம் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இல்லாட்டி கூட ஒரு அக்கம் பக்கத்தில் ஒரு 5-6 பள்ளிவாசல், ஒரு 10 பள்ளிவாசல்களுக்கு சேர்த்து பொதுவான ஒரு இடத்தில் இந்த அமைப்புடன் பள்ளிக்கூடங்களை தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மாலை நேர டியூஷன்கள் அது தேவைப்படுகிறது, மக்தப் மதரசாவோடு சேர்த்து தேவைப்படுது. பள்ளிவாசல் அந்த வேலையை பார்க்கணும். அதுபோல் உயர்கல்வி வழிகாட்டுதல் பள்ளிவாசல்கள் நடக்கணும்.
நம்முடைய பிள்ளைங்க மேலும் மேலும் உயர் பதவிகளுக்கு செல்வதற்கு தேவையான போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பயிற்சிகள், அதற்கான வழிகாட்டல்கள், இதெல்லாம் பள்ளிவாசல்களில் நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுங்க. அடுத்து தோழர்களே, பள்ளிவாசல் எதற்கெல்லாம் பயன்பட்டது என்றால், ரெண்டாவது விஷயம், வழக்கு விசாரணை என்பது பள்ளிவாசலில் நடந்தது. இது நபிசல்லாஹு காலத்தில் மட்டுமல்ல, அவர்களுக்கு முந்தைய நபிமார்களுடைய காலத்திலேயும் இந்த வழக்கம் இருந்ததை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வழிபடுவதற்காக அவங்களுடைய இல்லத்தில், அவங்க வீட்டில் ஒரு பகுதியை பள்ளிவாசலாக வைத்திருந்தார்கள். அதுக்கு பேர் குர்ஆன் மிஹ்ராப் என்று சொல்கிறது. ஒரு நாள் அந்த இடத்துல வழிபாட்டில் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது 2 வழக்காளிகள் ஏதோ அவங்களுக்கு அவசர தேவை போல, எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த அந்த இடத்திற்கு கதவுலாம் பூட்டப்பட்டிருச்சு. அதனால் கதவு வாசல் வழியாக வர முடியல. சுவர் ஏறி குதித்து விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இது தஸவ்வருல் மிஹ்ராப. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த அந்த வழிபாட்டு தலத்தில் சுவர் ஏறி குதித்து விட்டார்கள். உள்ள சில பேர் சுவர் ஏறி குதித்து வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க? குர்ஆன் சொல்கிறது, காலு லா தஹஃப். வந்த மக்கள் சொன்னாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நாங்கள் சுவர் ஏறி குதிச்சுட்டு வந்துட்டோங்கிறதுனால பயப்படாதீங்க, நாங்கள் திருடலாம் வரல. ஹஸ்மானி பகா பாதுனா அலா பாதுன். எங்களில் 2 வழக்காளிகள் ஒருத்தர் மேலே என்ன செஞ்சிட்டாரு? வரம்பு மீறிட்டார், எல்லை மீறிட்டார். எனவே இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னாங்க என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. தோழர்களே, வழக்கை விசாரிக்கக்கூடிய இடமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே பள்ளிவாசல் இருந்தது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியா வழக்கு கொண்டு வந்திருக்கீங்களா, வாங்க நீதிமன்றத்துக்கு, அங்கே போய் நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கூப்பிடலை. அங்கே வச்சே அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்னார்கள். எனவே பள்ளிவாசல் வழக்கு விசாரணை நடைபெறும் இடமாகவும் இருக்கலாம் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது என்று அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எக்கச்சக்கமான வழக்குகள் பள்ளிவாசலை வச்சு தான் விசாரிக்கப்பட்டுச்சு. அது எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு திருட்டு சம்பந்தமான வழக்காக இருந்தாலும், அல்லது கற்பொழுக்கம் தவறிய அந்த விஷயம் சார்ந்த வழக்காக இருந்தாலும், எந்த வழக்காக இருந்தாலும் பள்ளிவாசலை வச்சு விசாரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் ஹதீஸ் ஏராளமான செய்திகளை சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், பள்ளிவாசல் என்பது பயிற்சி கூடங்களாகவும் இருந்திருக்கிறது, பயிற்சி பாசறைகளாக இருந்திருக்கிறது. நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்துருனி பிரிதாயிஹி வஅன அன்துரு இலல் ஹபஷா யல்அபூன ஃபில் மஸ்ஜித் ஹத்தா அகூன அனல்லத்தி அஸ்லம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பள்ளிவாசலில் அபிசீனியாவை சார்ந்த சில வீரர்கள் தங்களுக்குள்ள வீர விளையாட்டுக்களை செய்து கொள்வார்கள், வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை நானும் பார்ப்பேன். யார் சொல்கிறா? ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மேலாடைக்கு பக்கத்தில் மறைந்து கொண்டு நோட்டமிடுவேன். நான் எவ்வளவு நேரம் நிற்கிறேனோ அவ்வளோ நேரம் ரசூலுல்லாஹ் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நானா சடைந்து போய் போதும் அப்படின்னு சொன்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. இங்கே நாம் இந்த ஹதீஸை எந்த கண்ணோட்டத்தில் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலில் வீர விளையாட்டுகளில் வீரர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்க்களத்திற்கு தேவையான பயிற்சியை எடுக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி ஆயுத பயிற்சியெல்லாம் பள்ளிவாசல் வச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லலை, அதை அரசாங்கம் ஏற்றுக்காது. ஆனால் இருந்தாலும் கூட இளைஞர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களை இன்னும் மேன்மேலும் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியை ஒதுக்கலாம். அவங்கள தங்களுடைய உடல் திறனை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான வாய்ப்புகளை பள்ளிவாசல்கள் நிச்சயமாக வழங்கலாம். அப்படிப்பட்ட தேவையும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் என்பது மருத்துவமனைகளாகவும் செயல்பட்டதை நமக்கு ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. கந்தக் யுத்தத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. அவங்களுடைய காயத்திற்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படலை. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியில் ஒரு முகாம் அமைக்கப்பட்டு ஒரு கூடாரம் ஒன்று போடப்பட்டு அந்த கூடாரத்தில் வைத்துத்தான் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. இப்போ எனவே மருத்துவ முகாம்கள் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கும் பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில் தோழர்களே, பள்ளிவாசலை ஒட்டிய பகுதிகளில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்னங்கிய மக்கள் பயன்பெற்றுக் கொள்வதற்கு தேவையான ஒரு கிளினிக் வாரம் முழுக்க நடத்தணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு 2 நாள், வாரத்தில் ஒரு 3 நாள் இப்படி நடத்தக்கூடிய இடங்களை பள்ளிவாசல் நிர்வாகம் ஏற்பாடு செய்யணும். நான் வெறுமனே மக்கா பள்ளிவாசலை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை. மொத்தத்தில் பள்ளிவாசல்கள் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் நான் இதை சொல்கிறேன். அப்போ எனவே தோழர்களே, ஏழைகளும் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் இந்த மருத்துவ சேவையை வழங்குவது பள்ளிவாசலுடைய ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும். இருந்தால் அதற்கான வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது அதற்காக சொத்தை எழுதி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்யலாம்னா, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தகுதி உள்ள அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய தகுதி உள்ள மாணவர்களை ஊக்குவிச்சு தகுதி உள்ள ஆட்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக என்ன செய்யலாம், பள்ளிவாசல் நிச்சயமாக இந்த சமூகத்திட்ட காசு எவ்வளவு கேட்டாலும் தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் கஞ்சிக்குன்னு கேட்குறீங்க, தர்றாங்க. மற்ற தேவைகளுக்குன்னு கேட்குறீங்க, பள்ளிவாசலை கட்டணும்னு கேட்குறீங்க, பள்ளிவாசல்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறீங்க. எதை கேட்டாலும் இந்த சமூகம் தரத்துக்கு தயாராக இருக்குது. அப்படிங்கும்போது சமூகத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் பயன்பெற்றுக் கொள்வதற்காக இந்த மாதிரியான மருத்துவமனைகள், சின்ன அளவில் கிளினிக்கு, அதேபோல் குறைந்த கட்டணத்தில் இது போன்ற அதாவது தேவையான டெஸ்ட்டுகளை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்வது என்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, அரசியல் சந்திப்புகள் கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலான சில விஷயங்களை பேசுகிறதுக்கு பள்ளிவாசல் அனுமதி இல்லை. நார்மலான விஷயங்களை பேசுகிறதுக்கு கேட்டால் உடனே அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆலிம்கள் மேலே வருகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வைத்து அரசியல் சந்திப்புகளை நிகழ்த்துவார்கள். அரசியல் சந்திப்பு, அயல் நாட்டு தூதுவர்கள், அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவங்கள்ட்ட அமர்ந்து பேசுவதற்கென்று பள்ளிவாசலில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்துச்சு. நீங்கள் கூட நீங்கள் உம்ராவுக்கு போகும்போது, ஹஜ்ஜிக்கு போகும்போது மஸ்ஜிது நபவியை சுற்றி உள்ள அந்த இடங்களை காட்டும்போது சில வழிகாட்டிகள் அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதில் நிறைய தூண்கள் இருக்கும். அந்த தூண்களில் ஒரு தூணுக்கு பேர் உஸ்துவானத்துல் உஃபூதுன்னு பேர் இருக்குது. உஸ்துவானத்துல் உஃபூது, அதாவது தூதுக்குழுக்கள் வந்தால் அவர்களை சந்திப்பதற்கென்று ஒரு தூண். அந்த தூணுக்கு கீழே தான் அந்த அரசியல் பிரமுகர்களை, மற்ற நாட்டு தூதுவர்களை ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. அங்கே வச்சு தான் அரசியல் பேச்சுக்கள் நிகழும் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. உஸ்துவானத்துல் உஃபூது என்பது. அப்போ எனவே தோழர்களே, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு எக்கச்சக்கமாக சுட்டி காட்டி கொண்டே இருப்பதை பார்க்கணும். அருமையான தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பள்ளிவாசலில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், ஜமாத்து தொழுகைன்னு ஒன்று இருக்குங்க. ஜமாத்து தொழுகை, கடமையான 5 கால தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்ற வேண்டுமா, பள்ளிவாசல் நிறைவேற்ற வேண்டுமா? பள்ளிவாசல் நிறைவேற்றும், ஜமாத்தாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பள்ளிவாசலில் இக்காமத் சொல்றதுக்கு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிவிட்டு என் இடத்துல பிடிச்சி இன்னொருத்தரை நிப்பாட்டிட்டு இக்காமத் சொல்லி பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது யார் இந்த ஜமாத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லையோ அவர்களை அவர்களுடைய வீட்டோடு வச்சு கொளுத்தி விடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸ். அந்த அளவுக்கு ஜமாத் என்பது மிக முக்கியமானதுங்க. இப்போ நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னு சொன்னால், ஜமாத்து தொழுகை ஏன் வாங்க சொன்ன சத்தம் வந்த உடனே வீட்டில் தொழுதுக்கிட்டா ஏன் கூடாது, ஏன் பள்ளிவாசலுக்கு தான் வரணும் அப்படின்னா தோழர்களே,
நல்ல யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தினுடைய கடமைகளில் சமூகவியல் எண்ணம் என்பது, சமூகவியல் நம்பிக்கை என்பது மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா நாளொன்றுக்கு 5 முறை பள்ளிவாசலில் கூடும்போது யார் வந்தாங்க, யார் வரலன்னா அவன் ஏன் வரல அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். அவருக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால், உதவி வேண்டும் என்று சொன்னால் உடனே போய் உதவுவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படும். இஸ்லாத்தினுடைய கடமைகளின் அடிநாதம் என்பது சமூகவியல் கண்ணோட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜக்காத்து கொடுக்குறோம், சமூகவியல் நோக்கம். ஹஜ் செய்கிறோம், சமூகவியல் நோக்கம். இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளிலும் சமூகவியல் கண்ணோட்டம் என்பது நிச்சயமாக இருக்கும். எனவே அருமையான தோழர்களே, அந்த வகையில் அந்த வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் சமூகவியல் கண்ணோட்டத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்முடைய சமகாலத்தினுடைய அறிஞர் அல்லாமா யூசுஃபுல் கர்லாவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க பள்ளிவாசல் சம்பந்தமாக. ஒரு காலம் இருந்துச்சு, பள்ளிவாசல் என்பது அப்போது விரிந்த இடமாக இருக்கும். அங்கே எல்லோருக்கும் எல்லா தேவைகளுக்குமான இடங்களும் இருக்கும், நூல் நிலையங்கள் இருக்கும், அமர்ந்து வாசிப்பதற்கு இடம் இருக்கும், வந்தவர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு பார்க்கிங் ஏரியா இருக்கும். இப்படி வரக்கூடியவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக வருகிறார்களோ அவர்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய இடமாக பள்ளிவாசல் ஒரு காலத்தில் இருந்தது. அன்றைக்கு அந்த பள்ளிவாசல்கள் இஸ்லாத்தினுடைய தூதுத்துவத்தின் முன்மாதிரிகளாக இருந்தன. ஆனால் காலம் போக போக மேற்குலக நாடுகள் தேசியவாதத்தை கொண்டு வந்து திணித்தார்கள், அவர்கள் ஜனநாயகத்தை கொண்டு வந்து திணித்தார்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை கொண்டு வந்து திணிச்சாங்க. அதனால் இன்னைக்கு பள்ளிவாசல் என்பது அவங்க சொல்கிறாங்க மையத்துகளை அடக்கம் செய்யும் இடமாக மட்டுமே ஆகி போய்விடும். அதாவது தொழுவுறதும் மையத்தை அடக்கம் பண்ணுறது, ஏன்னா பள்ளிவாசலை சுற்றி தான் கபரிஸ்தான் இருக்கும். இன்றைக்கி தொழுவுறதும் கபர் அடக்கம் பண்ணுறது, இந்த ரெண்டை தவிர பள்ளிவாசலில் வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அல்லாமா யூசுஃபுல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அருமையான தோழர்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். பள்ளிவாசல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அறிவு போதிக்கும் இடமாக இருந்தது, சமூகவியல் கண்ணோட்டம் உள்ள இடமாக இருந்தது. அங்கே பள்ளிவாசலில் மருத்துவ சிகிச்சைகள் நடந்தன, அறிவு போதிக்கும் இடமாக இருந்திருக்கிறது, பயிற்சி மன்றமாக இருந்திருக்கிறது, அரசியல் தூதுவர்களுடன் சந்திக்கும் மன்றமாக இருந்திருக்கிறது. இப்படி பல்வேறு பயன்கள் பள்ளிவாசல்களில் இருந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது நம்முடைய கடமை. எனவே தோழர்களே, நம்முடைய பகுதி பள்ளிவாசல்களையும் இப்படிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய இடமாக பராமரிப்பதும் தொடர்ந்து அதை கொண்டு செலுத்துவதும் நம் அனைவருடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பள்ளிவாசல்களை தூதுத்துவத்தின் முன்மாதிரியான கட்டுமானங்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.